ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிஞ்சா கத்திரிக்காய் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே வச்சுடுங்க. இது தண்ணியில் போட்டு அப்புறம் எலுமிச்சை அளவு புளி வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கிறேன். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 4 தக்காளி, ஒரு 3 பத்த தேங்காய், 2 பல்லு பூங்கு, கொத்தமல்லி பூண்டோட சேர்த்து எல்லாமே போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சையாகவே அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இதை அரைச்சிட்டு இதில் வந்து மசாலா போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் பாருங்கள், தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இது போட்டு இதுலேயே அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் உப்பு கூட போட்டு எல்லாம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து இதில் கத்திரிக்காய் இருக்குல்ல, இதில் போட்டு மசாலாலாம் நல்லா உள்ளே போட்டு இந்த மாதிரி உள்ளே நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உள்ளே வரைக்கும் போடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது தாளிச்சிக்கலாங்க. இது வந்து நான் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். இது வந்து தாளிச்சிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் தாளிச்சிக்கலாம். பாருங்கள், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காயோடைய போடலாம். கொஞ்சம் எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் மசாலா போட்டு புளி தண்ணி போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரட்டும். இது பார்க்கலாம். நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, எல்லா மசாலாவும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நாங்கள் புளி தண்ணி போட்டுக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்குது. இந்த முட்டை வந்து நான் போட்டுடுறேன். இல்லை, முட்டை கூட நான் போடுறேங்க. போட்டுட்டு இந்த புளி தண்ணி நான் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து கொதிக்கட்டும். இது கொதிச்சா ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், சூப்பராக கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கத்திரிக்காயெல்லாம் எப்படி வெந்திருக்கு. அப்படியே நான் ஸ்லோலியே நான் வந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுலேயே வந்து நல்லா திக்காகி என்னெல்லாம் மேலே வந்து எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அப்படியே கொதிச்சு நல்லா பாருங்க எப்படி திக்காக வந்திருக்கு பாருங்க. இந்த திக்னஸ் போதும் உங்களுக்கு, கரெக்டாக இருக்குது. இது வந்து அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். பாய்.